ஹலோ எவ்ரிவன். நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸை பை பண்ண போகிறீங்க. நான் சொல்கிற ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணால் அந்த டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் சீப்பாக பை பண்ணலாம், இல்லை காஸ்ட் லோவராக பை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, நீங்கள் எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரீமியம் உங்களுக்கு கம்மியாகும். நான் 30ல் ஸ்டார்ட் பண்ண என்னோட டேர்ம் இன்சூரன்ஸ் ஜேர்னியை எனக்கு per month 1000 rupees ஃபார் 1 crore ஆஃப் சம் அஷ்யூர்ட். அதே ஃபேக்டர்ஸை நீங்கள் 18ல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது 400 ரூபாய்க்கே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, பாலிசியை கம்பேர் பண்ணி பை பண்ணுங்க. சேம் சம் அஷ்யூர்ட் வேல்யூக்கே டிஃப்ரெண்ட் இன்சூரர் டிஃப்ரெண்ட் ப்ரீமியமில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது சீப்பாக இருக்கோ, எது வயபிளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். சீப்பாக இருக்கிறதுக்காக வாங்காதீங்க, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் டேர்ம் இன்சூரன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது. ஆன்லைனில் டேர்ம் இன்சூரன்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10 to 20% வரையும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நார்மலாக ஆஃப்லைனில் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு, உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நீங்கள் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாகும். அதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹேபிட்ஸ் இருக்குன்னா அதை ரிவீல் பண்ணுங்கள். நீங்கள் அதை மறைச்சி இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணால் ஃப்யூச்சரில் அது ஹை பாசிபிலிட்டிஸ் அது கேன்சல் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். பட் ஆனால் உங்களோட ப்ரீமியம் ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது நான் 1000 rupees per month கட்டுறேன். இதே நான் ஸ்மோக் பண்ணி இல்லை ட்ரிங்க் பண்ணவராக இருந்தால் நான் 1800 rupees கட்டணும். அப்படியே டபுள் இல்லைனா 70% above. ஸோ மேக் ஷுர் தட். அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ண சொல்ல சில ரைடர்ஸை ஆட் ஆன் பண்ணுவாங்க. அது என்ன ரைடர்ஸ்னால் பைக் ஆக்சிடென்டலு, டிசபிள் ஆக்சிடென்டலு இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும்னா மட்டும் எடுங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எதனா எடுத்திருந்தீங்கன்னா திரும்ப இங்கே ஆட் பண்ணாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்போவுமே ஆனுவலாக பே பண்ணுங்கள். ஆனுவலாக பே பண்ணும்போது சில டைம் உங்களுக்கு சீப்பராக கிடைக்கும். ஸோ ஆனுவல் பேமெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, நீங்கள் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்கீங்க. அங்கவும் குரூப் டேர்ம் இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியில் காட்டிலும் அந்த குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா அது கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரே கம்பெனியில் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி சம் அஷ்யூர்ட் எடுத்திருப்பாங்க. ஆனால் ப்ரீமியம் பே பண்ண சொல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ உங்களுக்கு எது ஐடியல், உங்களால் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ண முடியும்னு அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அமௌண்ட் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரீமியம் பெருசாக இருக்கும். உங்களால் கட்ட முடியாது, ஒரு 2 to 3 monthஸில் நீங்கள் விட்டு போயிடுவீங்க. அதனால் ஐடியலாக 1 crore சூஸ் பண்ணீங்க. தட்ஸ் ஆவரேஜ் டேர்ம் இன்சூரன்ஸ் இன்றைக்கி இருக்கிற இதில். ஸோ இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்ல, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ் பை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சீப்பாகவும் லோவராகவும் பை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.